ஸோ கிளாஸ் 15 போயிடலாம். ஓகே. ஸோ ஹோம்ஒர்க்கு கொஞ்சம் பேர் பண்ணியிருந்தீங்க, கொஞ்சம் பேர் பண்ணலை. நிறைய குழப்பங்கள்லாம் இருக்குது. பட் டெலீட் வந்துட்டு நம்ம கரெக்டாக இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ முந்தின கிளாஸில் ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்கோன்னா, ஸோ இந்த ஆட் மட்டும் பண்ணியிருப்போம். ரைட்டா? ஸோ அது யாருக்கும் டவுட் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஓகே. ஸோ அதுக்கான கோடு என்ன இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஆக்சுவலி ஹோம்ஒர்க் பார்த்ததில் ஜெகதீஷ் பண்ண மாதிரி கொஞ்சம் கூட சிம்பிள் ஆக்குறதுக்கு நான் ட்ரை பண்ண போகிறேன். ஓகே. ஸோ பிஃபோர் தட் இந்த ஆட் டு டூ வேண்டாம். நான் ஜென்ரலாக எனக்கு வந்துட்டு எல்ஐஎல்ஏ வந்து டு டூவில் வந்து ஃபஸ்ட் டு டூ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ அப்படின்னா இப்படி இருந்திருக்கும். சரியா? ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணணும், எல்ஐ வச்சு க்ரியேட் பண்ணி அந்த நோடை க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்குள்ளாடி ஃபஸ்ட்டு டூடுங்கிற டெக்ஸ்ட்டை போட்டு ஓகே அதை வந்துட்டு அப் அண்ட் சைல்டு பண்ணணும். ஸோ திஸ் இஸ் கிளியர். ஓகே. ஸோ இப்போ நமக்கு ஆக்சுவலி என்ன வேணும், டெலீட் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, இதுக்கு உள்ளாடி என்ன ஒரு ஸ்பேன் டேக் போடுறேன். ஸ்பேன் டேக் ஏன் போடுறேன்னா, அதுதான் இன்லைன் எலமெண்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நமக்கு வந்து அடுத்த லைனுக்கு போயிடும். சரி, அது சிஎஸ்எஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஓகே. ஸோ இப்போ இந்த எக்ஸை வந்து போட்டாச்சு. ஸோ இப்போ இந்த அவுட்புட் பார்த்தோன்னா ஓகே. பட் இந்த எக்ஸ் வந்துட்டு இப்போ எனக்கு என்னவா இல்லை, கிளிக்கபிளாக இல்லை. ஐ மீன் ஒரு கிளிக் ஃபீலே கொண்டு வரல. அதுக்கு காரணம் என்னென்னா, இதில் வந்துட்டு கர்சர் ஹேண்டாக வந்தாச்சுன்னா தான் நமக்கு வந்துட்டு என்ன ஆகும், கொஞ்சம் கூட ஓகே கிளிக் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணோன்னா, இதுக்கு நான் ஒரு கிளாஸ் கொடுத்துக்கிறேன். கிளாஸ் டெல்லுன்னு கொடுத்துட்டு ஸ்டைல் எழுதுகிறேன். கலர் ரெட்டாக இருக்கட்டு, அதுக்கு மேலே கர்சர் பாயிண்டராக இருக்கட்டு. ஸோ இப்போ பாருங்கள், அது கிளிக்கபிள் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்குது. சரியா? ஸோ இனி என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் ஆன் கிளிக் delete to do. சரியா? ஆட் டு டூ மாதிரி. அப்போ delete to doன்னு ஒரு ஃபங்க்ஷன், alert deleting to do. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ நான் எக்ஸை கிளிக் பண்ணுறேன், deleting to do கிளிக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ முன்னாடி இந்த டெக்ஸ்ட் மட்டும் இருந்திருக்கும். ரைட்டா? இப்போ அதுக்கு கூட நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபங்க்ஷன் ப்ளஸ் இந்த ஒரு கண்டென்ட்டையும் கூட இங்கே கொண்டு வரணும். ஆக்சுவலி இப்படி டேரெக்டாக எழுத முடியாது. இப்போ நான் ஸ்டாட்டிக்காக எழுதுறேன், நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது புரியுறதுக்காக நான் இதில் ஸ்டாட்டிக்காக எழுதியிருக்கிறேன். பட் இதை தான் நம்ம டைனமிக்காக கொண்டு வரணும். சரியா? புரியுதா? இவ்வளோ ஓகே தானே? ஓகே. பட் இதில் என்ன ஒரு விஷயம், ஈவெண்ட் கொடுத்தா என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். சோர்ஸ் எலமெண்ட் கிடைக்குதுல்ல, அப்போ அதுக்கு பேரண்ட். ஓகே, சூப்பர். இது டாட் பேரண்ட் போட்டால் என்ன வருது, ஒரு நிமிஷம் நான் ஜஸ்ட் ஒன்று பார்க்கட்டு. அது ஜேக்குரியில் தான் இருக்கும், ஜாவா ஸ்கிரிப்டில் தான் வரும் நினைக்கிறேன். ஒரே செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஹவு டு get the parent element dot parent node. இது கரெக்ட் தான் பார்க்கட்டேன். கிடைக்கலையே, ஒரு செகண்டு.
இது யாராவது இந்த மாதிரி யாராவது பண்ணீங்களா? ஹலோ, கேட்குதா? நோ. சரி, கண்டுபிடிப்போம். ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். பேரண்ட் எலமெண்ட் ப்ராப்பர்ட்டி இது ரீட் ஒன்லி பேரண்ட் எலமெண்ட். ஓகே, பட் இப்படி வேண்டாம். கரண்ட் டார்கெட் டாட் பேரண்ட். ஓகே, டார்கெட் இருக்கா? ஓகே, டார்கெட் இருக்கு. டார்கெட்டில் தானே இருக்குது. சாரி, டெம்போனில் டார்கெட்டில் தான் இருக்குது. டார்கெட் டாட் பேரண்ட் எலமெண்ட் டாட் ரிமூவ். சூப்பர், ரிமூவ். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, முதல்ல நானே கண்டுபிடிக்க ட்ரை பண்ணேன் பேரண்ட் ஏதாவது இருக்கான்னு. பட் ஆக்சுவலி நான் என்ன மிஸ் பண்ணிட்டேன்னா, நமக்கு இது ஒரு பெரிய ஈவெண்ட் கிடைக்கிது. நம்ம அதை கிளிக் பண்ணும்போது ஈவெண்ட்டுங்கிற இந்த ஸ்பெஷல் கீவேர்டு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. இல்லை, இது போடலை. என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ஒரு நிமிஷம் இல்லைங்க. நானும் படிக்க தான் செய்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். அன்டிஃபைன்டு. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு இந்த ஈவெண்ட்டுங்கிறத போட்டால், இப்போ ஒருவேளை போட்டால், மட்டும் போட்டால், ஸோ ஈவெண்ட் அப்படிங்கிற அந்த கீவேர்ட் தான் போடணும். அதில் தான் நமக்கு வந்து கிளிக் ஈவெண்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா வந்து இதை கிளிக் பண்ணும்போது பாயிண்டர் ஈவெண்ட் கிடைக்கிது. அந்த ஈவெண்ட்டில் வந்துட்டு கிளிக் பண்ணது வந்துட்டு டார்கெட்டில் இருக்குது. அதுக்கு உள்ளாடி பேரண்ட் நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை வச்சு ரிமூவ் பண்ணலாம். பேரண்ட் நோட் எங்கே இருக்குது? ஐஜேகேஎல். சொல்லுங்கள் ஜெகதீஷ். ப்ரோ, நம்ம அந்த ஈவெண்ட் ஈன்னு சேஞ்ச் பண்ணோம் இல்லையா? மேபி கீழே ஃபங்க்ஷனில் ஈவெண்ட்னு தான் போட்டிருந்தோம். அதனால தான் அந்த இல்லை. ஓகே ஓகே இல்லை, அதை ஏதோ ரிசர்வ் கீவேர்டு அது போட்டால் அதில் தான் நமக்கு ஆக்சுவலி கிடைக்கும். இப்போ அது நான் இங்கே ஈன்னு போட்டாலும் பிரயோஜனம் கிடையாது. ஓகே ப்ரோ. இப்போவும் ஒர்க் ஆகாது. அது பார்த்தீங்களா? ஓகே ப்ரோ. ஸோ அந்த ஈவெண்ட்டுங்கிற ஒரு இதில் தான் நமக்கு கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதில் நான் சம்திங் பாஸ் பண்ணுறேன்னு வைங்களேன், செகண்ட் பேராமீட்டராக நமக்கு அந்த ஈவெண்ட்டை ஸ்டில் பாஸ் பண்ணலாம். அப்போ அதுக்கு எடுத்தோன்னா எஃப்பில் எடுத்தேன்னா எனக்கு வந்துட்டு எஃப் கிளிக் பண்ணால் ஈல டெஸ்ட்டும் ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்டுங்கிற வந்து ஒரு ஸ்பெஷல் கீவேர்டு. ஓகே, அதில் தான் அந்த ஈவெண்ட் இருக்குது, அந்த கிளிக் ஈவெண்ட். சரியா? ஓகே, ஸோ இப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சு. இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருந்தேன்ல, இது ஆக்சுவலி என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷம் ஆச்சு நான் இந்த மாதிரி ஒரு கோடு எழுதி. சரியா? ஜாவாஸ்கிரிப்ட் நம்ம வந்து ஃப்ரேம் ஒர்க்ஸில் போயிட்டுருக்கனால இதை வந்து நம்ம பெருசாக யூஸ் பண்ணல. பட் கோர் ஜாவாஸ்கிரிப்டில் இது என்ன பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். ஆக்சுவலி என்னென்னா, இந்த ஆன் கிளிக் பண்ணும்போது இந்த ஈவெண்ட் அப்படிங்கிற ஸ்பெஷல் கீவேர்டில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த ஒரு ஈவெண்ட் கிடைக்கும். அது வந்துட்டு ஒரு பெரிய ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து எஸ்ஆர்சி எலமெண்ட்லேருந்து நமக்கு எந்த எலமெண்ட் கிளிக் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கிடைக்கும். அதான் இந்த எஸ்ஆர்சி எலமெண்ட். அதில் இருக்கக்கூடிய பேரண்ட், அதாவது அதை wrap பண்ணியிருக்கக்கூடிய நம்மளோட பேரண்ட் டிவும் மொத்தமாக ரிமூவ் பண்ணணும். அதனால தான் நான் இந்த கோடு எழுதினேன். டெம்போனுங்கிறது வந்துட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி ஸ்டோரஸ் குளோபல் வேரியபிள்னு கொடுத்தா நமக்கு இந்த டெர்மினல்லே அது ஒரு வேரியபிளாக ஸ்டோர் ஆகும். அவ்வளோதான். சரியா? அதில் டார்கெட்டான இது கரெக்டாக அந்த டார்கெட்டில் பேரண்ட் எலமெண்ட். டார்கெட்டுங்கிறது வந்துட்டு அந்த ஸ்பேன், அந்த டிவ் இங்கே ஹோவர் ஆகுது பாருங்கள். இதில் பார்த்துட்டே இருங்க. இப்போ நான் இங்கே பண்ணும்போது அங்கே ஹைலைட் ஆச்சா? இங்கே இருக்குது, என்ன இருக்குது? சரியா? ஹைலைட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு உள்ளாடி அதோட பேரண்ட், இதில் வந்துட்டு பேரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ ஒன்றில் கூகுள் பண்ணி இது மாதிரி இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். இல்லைனா நம்மளே சர்ச் பண்ணி இதுக்குள்ளாடி இந்த மாதிரி போய் கூட கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஐஜேகேஎல்எம்என்ஓபி இதுக்குள்ளாடி என்ன போகுதா? என்ன இருக்குது? பேரண்ட் எலமெண்ட். ஸோ பேரண்ட் எலமெண்ட் இருக்குது, பேரண்ட் நோட் இருக்குது. இது உனக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கலாம். இந்த பேரண்ட் எலமெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த எல்லை. நான் ஹோவர் பண்ணும்போது மொத்தத்தில் இங்கே ஹோவர் பண்ணும்போது அங்கே ஹைலைட் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அந்த மொத்த எலமெண்ட்டும் நமக்கு கிடைக்குது. அதில் டாட் ரிமூவ்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. எங்கே இருக்குது? ஐஜேகேஎல்எம்என்ஓபிக்யூஆர்.
இதில் காணல, மேபி ப்ரோட்டோடைப்பில் இருக்கும். சரி, அதை போட்டு கொலை பண்ண. பட் உங்களுக்கு புரியுதில்ல, ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய நம்ம யூஸ் பண்ணுற இந்த மெத்தட்ஸ் எல்லாமே இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளாடி இருக்குது. அதை தான் நம்ம யூஸ் பண்ணி இது பண்ணுறோம். சரி, அதாவது இன்க்ரீடியன்ட்ஸ் இதுக்குள்ளாடியே இருக்குது. அது என்னென்னு ஒவ்வொன்றா நான் தேடி பார்த்துட்டு இருந்தேன். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு வேணும். ஆக்சுவலி இதை வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஈவெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு ஈவெண்ட் அப்படிங்கிறத நம்ம வாங்கியிருப்போம். சரியா? டெலீட் டு டூ. ஸோ இதில் என்ன பண்ணணும்னா, இந்த ஈவெண்ட்டில் நமக்கு என்ன இருக்கும், console.log ஈவெண்ட்டில் அந்த ஈவெண்ட் இருக்குது. அதில் டார்கெட் தானே, டார்கெட்டு தான் என்னது, அந்த எலமெண்ட், கிளிக் பண்ண அந்த எலமெண்ட், அதோட பேரண்ட். சரியா? அதில் டாட் ரிமூவ், அதாவது எந்த இதை கிளிக் பண்ணுறோமோ அந்த ஈவெண்ட் கிடைக்குது, அதோட டார்கெட் அந்த எலமெண்ட், அதாவது இந்த பர்டிகுலர் எலமெண்ட் ஸ்பேன் டேக்கை சொல்கிறோம். ஓகே, ஸோ கிளிக் பண்ண அந்த எலமெண்ட் அதுதான் இந்த டார்கெட்டில் கிடைக்கும். அதோட பேரண்ட் எலமெண்ட்னு சொல்லும்போது இந்த எல்லை கிடைக்கும். அந்த எல்லையை வந்துட்டு ரிமூவ் கொடுக்கும்போது ரிமூவ் ஆகும். கிளியர் தானே? இது இவ்வளோத்துலேயும் யாருக்கா டவுட் இருக்குதா? இது கிளியராக இருக்கா? ஓகே, ஸோ இப்போ இது ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், எக்ஸு கொடுக்குறேன், டெலிட்டிங் டு டூ, என்டர் கொடுக்குறேன், ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ சம்திங் ஆட் பண்ணுறேன், அடுத்து ஒன்று ஆட் பண்ணுறேன், ஓ சாரி, இதில் என்ன நான் டெலிட் வைக்கல. ஸோ ஆக்சுவலி இது வந்து நமக்கு சாம்பிளாக நமக்கு இப்படி தான் வரணுங்கிறதுக்காக நம்ம பண்ணி பார்த்தது. ஆக்சுவலி இப்படி இல்லை. ஆக்சுவலி என்ன நடக்கணும் பாருங்கள், நமக்கு இன்னர் HTML அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதுக்கு என்ன கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கும், அதனால் கிரியேட் டெக்ஸ்ட்னோட வேண்டாம். ஏன்னா இப்போ நமக்கு நிறைய எழுத வேண்டியது இருக்குது. சரியா? ஸோ என்ன பண்ணுறோன்னா, இந்த எல்லைக்குள்ளாடி என்ன வரணும், எல்லை வரைக்கும் ஓகே. அதுக்கு உள்ளாடி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எல்லைக்கு உள்ளாடி என்ன HTML கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறத கொடுக்க போகிறோம். அதுவே எல்லாமே சொல்லிடுச்சு. ஸோ பாருங்கள், எல்லை டாட் இன்னர் HTMLனால் இந்த எல்லைக்கு உள்ளாடி HTML கண்டென்ட் என்ன வேணும் அப்படிங்கிறத உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி எழுதலாம். சரி, தேர் ஆர் டிஃப்ரெண்ட் வேஸ் டு அட்டைன் சம்திங். சரி, அப்போ வந்து முதல்ல நான் அப்படி பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு இதுனா என்ன கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், இல்லை நான் அதுக்கு லிசனர் எழுதி அப்படி கஷ்டப்படணும். ஸோ இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ இப்படி போகிறோம். சரியா? அண்ட் திஸ் இஸ் ஹவ் ஜெகதீஷ் பண்ணியிருக்குது. கரெக்டாக? யா. ஸோ இப்போ பாருங்கள் என்ன பண்ணியிருக்கோம், டூ டைனமிக்காக இந்த ஃபஸ்ட்டு டூடுங்கிறது வந்துட்டு நமக்கு இந்த டூடுங்கிற டெக்ஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அதுக்கு கூட கன்கேட்டினேஷன், ஸ்பேன் டேக்கு, கிளாஸ் டெல்லு, ஆன் கிளிக்கு எல்லாமே போட்டுட்டோம். ஈவெண்ட் எக்ஸ், அதாவது இங்கே இருந்தது அப்படியே நான் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு அர்த்தம் என்ன, நமக்கு நம்ம நினச்ச மாதிரி ஆக்சுவலி இந்த லைன் வேண்டாம், ஏன்னா நம்ம இப்போ அப்பன் பண்ணலைல்ல. ஸோ இவ்வளோ போதும். ஸோ எல்லை க்ரியேட் பண்ணுறோம், அந்த எல்லைக்குள்ளாடி இதுதான் கண்டென்ட் அப்படிங்கிறத, இன்னர் HTML இதுதான் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறோம். அண்ட் என்ன பண்ணியிருக்கோம், அந்த யூஎலுக்குள்ளாடி அந்த எல்லையை அப்பன் பண்ணுறோம். இவ்வளோ போதும். இப்போ அவுட்புட் வருதான்னு பார்ப்போம். வருது. இப்போ இதை ரிமூவ் பண்ணுறேன், ரிமூவ் ஆகுது. ஓகே, அப்போ இவ்வளோ தான் ஹோம்ஒர்க்கு. நான் தந்த ஹோம்ஒர்க்கு மொத்தமே இவ்வளோ தான். அண்ட் மேபி இது பழசாக எடுத்து விட்ருவோம். என்ன இது தெளிவாக புரியுதான்னு பாருங்கள். ஒரு செகண்ட் பாருங்கள், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நான் முதல்ல டேரெக்டாக போட்டேன். சரி, அதுக்கு மேலே ஆன் கிளிக்கு போட்டு அதில் ஈவெண்ட் கிடைக்குது. அந்த ஈவெண்ட்டில் இருக்கக்கூடிய டார்கெட் என்னதோ, எதை கிளிக் பண்ணியிருக்கோம் அதான் டார்கெட்டில் இருக்குது. அது டாட் என்ன பண்ணோம், பேரண்ட் எலமெண்ட், அதோட பேரண்ட் எலமெண்ட் எடுத்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். சரி, அண்டு இதெல்லாம் காணாப்பாடம் படிக்கணும். ஐயோ, இது இன்னும் இப்போ நானே என்ன திணறுன்னு பார்த்தீங்க. இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. ஐ மீன் இம்பார்ட்டன்ட் இந்த சென்ஸ் இதை காணாப்பாடம் படிக்கணும்னு கிடையாது. இந்த ப்ரோக்ராமிங் சென்ஸ் தான் அவங்க இதில் இருக்கணும். ஸோ வந்துட்டு ஓகே, இதை எப்படி எடுக்கலாங்கிறத கூகுளில் சர்ச் பண்ணோம். ஓகே, இந்த ஈவெண்ட்டில் இருக்குது, இல்லைனா இந்த மெத்தடில் இருக்குது, இப்படி ஒரு மெத்தட் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு ஒவ்வொரு வாட்டி வரும்போது நீங்கள் படிச்சுப்பீங்க. தெரிய வேண்டியது அந்த ப்ரோக்ராமிங் சென்ஸ். நான் திருப்பியும் சொல்கிறேன்ல, நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளிசிட்டாக செய்து காமிக்கிறேன். அப்படி நீங்களும் யோசிச்சா அது பாட்டுக்கு ப்ரோக்ராமிங் வந்துடும். சொல்கிற புரியுதா? எஸ்.
ஸோ இப்போ நான் யோசிச்சது வந்து ஓகே எனக்கு இதில் வந்துட்டு இப்படி ஆன் கிளிக் வரணும், அப்போ இப்படி வரணும். ஓகே, அதை ஈஸியாக எழுதுறதுக்கு இன்னர் HTML வச்சு எல்லையை மட்டும் க்ரியேட் பண்ணி இன்னர் HTMLக்குள்ளாடி போடலாம். போட்டாச்சுன்னா இந்த delete to do இங்கே இருக்குது. அந்த delete to do வந்து நம்ம இங்கே கால் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பேராமீட்டரில் அதை வாங்கியிருக்கோம். ஈவெண்ட் அப்படிங்கிறத பாஸ் பண்ணிவிட்டு அதை இங்கே வாங்கியிருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு இது கிடைக்குது, இந்த ஒரு லைன். ரைட்டா? இவ்வளோ கிளியரா? இவ்வளோ கிளியரா? யாருக்கும் டவுட் இல்லை? ஓகே, ஸோ இதை இப்போ ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஸோ டு டூ அதை கிளியர் பண்ணுறோம், எல்லையை க்ரியேட் பண்ணுறோம், எல்லைக்கு இன்னர் HTML நமக்கு தேவையான கண்டென்ட் ஆட் பண்ணுறோம். அப்புறமா வந்துட்டு அந்த யூஎலுக்கு உள்ளாடி நம்ம எல்லையை அப்பன் பண்ணுறோம். போகுது, அடுத்து delete. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் பண்ண போகிறோம், தெரியாமல் இவங்க வந்துட்டு கிளிக் பண்ணிடக்கூடாது, கிளிக் பண்ணி delete ஆகிடக்கூடாது. சரி, அதுக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் வைக்க போகிறோம். என்னன்னு பாருங்கள், அலர்ட் மாதிரி ஈக்குவல் டு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இல்லைனா லெட்ஸ் டூ இட் லைக் திஸ், கன்ஃபார்ம் ஆர் யூ ஷுர். ஸோ இதுவுமே அலர்ட் பாக்ஸ் மாதிரி தான். பாருங்கள், நான் இப்போ வந்துட்டு இது கொடுத்தாச்சுன்னா ஆர் யூ ஷுர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் கேட்கும். அங்கே ஓகே மட்டும் தான் இருக்கும், இங்கே கேன்சலாக இருக்கும், ஓகே இருக்கும். பட் இப்போ நான் கேன்சல் பண்ணால் என்ன, ஓகே பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதலை. ஸோ இப்போ என்ன பண்ணாலுமே அது delete ஆகிடும். சரியா? ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், கான்ஸ்ட் கன்ஃப் ஈக்குவல் டு, இப்போ நான் இந்த கன்ஃபை வந்துட்டு கன்சோலில் உங்களுக்கு காமிக்கிறேன். இது யாராவது படிச்சிங்களா? எப்படி யாராவது பார்த்தீங்களா எங்கேயாவது? இல்லை. ஸோ நிறைய யூடியூப் டியூட்டோரியல்ஸ் அது இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று கிடைக்கும். சரியா? அதனால தான் நிறைய பண்ணி பாருங்கள் அப்படி இப்படின்லாம் சொல்கிறது. இல்லாமல் ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கிறத ஃபுல்லாக லெசன் பை லெசனாக நமக்கு வரிசையாக படிச்சுட்டு இருக்க முடியாது. கரெக்டாக? அப்போ ஒரு நாள் ஜாவாஸ்கிரிப்ட முடியாது. ஸோ ஒவ்வொரு இடத்துல போகும்போது இது மாதிரி ஒவ்வொன்று கிடைக்கும், அதை வந்து நம்ம படிச்சிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் இதில் கொடுத்துட்டு ஆடு கொடுத்துட்டு கொடுக்குறேன். இப்போ நான் கேன்சல் கொடுக்குறேன், கன்சோல் ஃபால்ஸ் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி ஆடு கொடுக்குறேன், கன்ஃபார்ம் ஓகே கொடுக்குறேன், இங்கே ட்ரூ வந்திருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ஹிண்ட். ஆக்சுவலாக என்ன பண்ணலாம், இந்த கன்ஃபார்முங்கிற வேரியபிள் ட்ரூவாக இருக்கும் எப்போது அவங்க ட்ரூ கொடுத்தால் இல்லை ஓகே கொடுத்தால். அப்போ கன்ஃபார்மாக இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம என்ன பண்ணணும், கன்ஃபார்ம் ட்ரூத்தி வேல்யூவாக இருந்தால் மட்டும் நம்ம என்ன பண்ணால் போதும், இதை ரிமூவ் பண்ணால் போதும். கன்சோலுக்குள்ளாடி போட வேண்டாம், ஜஸ்ட் ரிமூவ் பண்ணால் போதும். புரியுதா? ஸோ இது வந்துட்டு ஒரு அடிஷ்னல் லேயர் ஆஃப் செக்யூரிட்டி மாதிரி. நம்ம வந்து தெரியாமல் ஒரு வேளை கிளிக் பண்ணால் அதை வந்துட்டு ஒர்க்கை கூட மேக் ஷூர் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வருதான்னு பார்ப்போம். ஆடு, இன்னொரு ஆடு. ஸோ எக்ஸு கிளிக் பண்ணுறேன், ஆர் யூ ஷுர் கேட்குறாங்க, ஐயோ இல்லைன்னு சொல்கிறேன், கேன்சல் கொடுக்குறேன், அது அப்படியே இருக்குது. மறுபடியும் எக்ஸு கிளிக் பண்ணுறேன், ஆர் யூ ஷுர் ஓகேன்னு கொடுக்குறேன், அது போயிடுச்சு. புரியுதா? ஸோ இன்னொரு கன்ஃபர்மேஷன். ஸோ அதுவும் என்ன கன்ஃபார்ம் என்ன அப்படின்னா, கன்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து ஒரு இது இருக்குது, அதை வச்சு பண்ணுங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஓகே கன்ஃபார்ம் எப்படி ஒர்க் ஆகுது, அதில் என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது, நான் இப்போ எப்படி பார்த்தேன், கன்சோல் டாட் லாக் கன்ஃபார்ம் போட்டு அதில் ட்ரூ வருது ஃபால்ஸ் வருது, ஓகே இதுதான். இது வந்துட்டு இப்போ நான் டாக்குமெண்டேஷன்லாம் போகல, நான் வந்து ஒரு ஹிண்ட் உங்களுக்கு கன்ஃபார்ம்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் போட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணால் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வரணும். சொல்கிற புரியுதா? ஓகே, ஸோ கன்ஃபார்ம் பார்த்தாச்சு. இனி இப்போ அடுத்தது இனி ஒரு ஸ்டெப்பு மேலே போவோம். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்துச்சுனாலும் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், ஆனால் இன்னைக்கு பண்ணுவேன்னு தெரியாது, அதனால் உடனே காற்றுலாம் இருக்காதுங்க, எனக்கு கொஞ்சம் வெளியில் போகணும். பட் அதாவது எனக்கு கோடை காப்பி பண்ண நிற்காதுங்க. இப்போ வேறு அடிக்கடி யாராவது ஸ்க்ரீன்ஷாட்லாம் மொபைலெலாம் எடுத்திருப்பாங்க. யாரெல்லாம் எடுத்தீங்க? உண்மையாக கை தூக்குங்க பார்ப்போம். இது சொல்லுங்கடா, யாருமே எடுக்கலையா? அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லையே. யாராவது கண்டிப்பாக எடுத்திருப்பீங்க. எனக்கு தெரியும், இல்லை பல காலமாக நடக்கிறது தானே. பட் வந்து அப்படிலாம் போகாதுங்க, ரிலாக்ஸ். சரி, அவங்க மனசில் வந்துட்டு எப்படி ப்ரோக்ராம் எழுதணும், எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வாங்க. அதுக்கு மேலே கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், ChatGPTயில் கூட சர்ச் பண்ணிக்கோங்க, புரிஞ்சு எழுத ட்ரை பண்ணுங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், கொஞ்ச நாளாக வந்துட்டு என்ன சொல்லி தந்துட்டு இருந்தேன், ப்ரோக்ராமிங்கில் ஜாவாஸ்கிரிப்ட் சொல்லி தந்துட்டு இருந்தேன். இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, மேப் இருக்குது, ஃபில்டர் இருக்குது, வேரியபிள் இருக்குது. இப்போ நான் வந்துட்டு சொல்லித்தரது, நான் இது எப்படி எனக்கு சொல்லித்தரணும்னு தெரியாது. இது ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய அந்த மைண்ட் செட். ஸோ அதை காப்பி பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துலாம் பிரயோஜனம் கிடையாது. யோசிங்க, நீங்களே யோசிங்க. இது நான் பண்ணது, இப்போ ஜெகதீஷோட மெத்தடை காப்பி பண்ணிட்டுருக்கேன். இது மாதிரி எத்தனையோ மெத்தட் இருக்கலாம், எத்தனையோ விதமாக லாஜிக் யோசிக்கலாம், இதோட சிம்பிளாக பண்ணுறதுக்கு யோசிக்கலாம். புரியுதா? என்ன ஏன் இது தெளிவாக சொல்கிறேன்னா, நான் இப்போ பண்ண போகிறது அடுத்த ஒரு செட்டு.
எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறது, நமக்கு ரிஃப்ரெஷ் பண்ணும்போது போகக்கூடாது, அது அப்படியே இருக்கணும். அதுக்கு என்ன வழிங்கிறது வந்துட்டு என்னோட யோசனையில் நான் ஒன்று பண்ண போகிறேன். அந்த யோசனை நான் எப்படி யோசிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்களே யோசித்து நீங்கள் வந்துட்டு இது பண்ண பாருங்கள். ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காதுங்க, சரியா? பாருங்கள், இப்போ அடுத்த செட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட ப்ராப்ளம், வாட் இஸ் மை ப்ராப்ளம். ஸோ ஒய் டு வி ரைட் கோட், தேர் இஸ் சம் ப்ராப்ளம் ஆர் தேர் இஸ் சம் ரிக்யர்மெண்ட் ஃபார் விச் வி ஹவ் டு ஃபைண்ட் த சொல்யூஷன். சரி, இப்போ மை ப்ராப்ளம் இஸ் வென்எவர் ஐ ரிஃப்ரெஷ் த பேஜ், அது வந்துட்டு காணாமல் போயிடுது. அப்போது எனக்கு இதை வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணணும், இதை வந்துட்டு பத்திரமா வச்சுக்கணும். அதுக்கு தான் லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருக்கான்னு சொன்னேன். முடித்தவங்க படிங்கன்னு சொன்னேன், சரியா? ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷனில் லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, சரியா? ஸோ இது ஒரு ஏரியான்னு வச்சுக்கோங்க. இந்த ஏரியாவில் சில விஷயங்கள் ஸ்டோர் பண்ணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படிங்கிற ஒரு இதில் வேல்யூ வந்துட்டு 100 அப்படின்னு நான் ஸ்டோர் பண்ணி வச்சேன்னா, இது வந்துட்டு பேஜை நான் ரிஃப்ரெஷ் பண்ணாலும் இந்த பேஜில் எப்போவுமே இது இருக்கும், அழியவே செய்யாது, சரியா? இப்போ அடுத்த பி 200 அப்படின்னு ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னா அவர் பாட்டுக்கு அதில் இருப்பார். லோக்கல் ஸ்டோரேஜ், செஷன் ஸ்டோரேஜ்னு ஒன்று இருக்குது, அது என்னன்னு கூட படிச்சுக்கோங்க. பட் நான் ஐ ஆம் ஜஸ்ட் கோயிங் டு டாக் அபவுட் லோக்கல் ஸ்டோரேஜ் பிகாஸ் தட் இஸ் வாட் ஐ நீட். ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளாடி நமக்கு இந்த மாதிரி வேல்யூஸு சேவ் பண்ணிக்கலாம், சரியா? இது வந்துட்டு நான் ஜென்ரலாக டேரெக்டாக ஒரு யூஐ ஆக்சஸ் பண்ணுற மாதிரி காட்டினேன், பட் தட் இஸ் நாட் இட் இஸ். இப்போது ஜாவாஸ்கிரிப்ட் வெளியில் லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் நமக்கு இருக்கும். டாட் சி ஈக்குவல் டு 100 இல்லை 1000 நான் கொடுத்தேன்னா பாருங்கள், அப்ளிகேஷன் லோக்கல் ஸ்டோரேஜில் சியில் 1000 விழுந்துருது, சரியா? அதே மாதிரி இப்போ இந்த பியை டெலீட் பண்ணால் இதில் கிளிக் பண்ணி இதை டெலீட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஜஸ்ட் யூஏஆ, பட் ஹவு டு வி டூ இட் ப்ரோக்ராமேட்டிக்லி? நேராக கன்சோல் பேனல் வாங்க, டெலீட் டாட் லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் சிஜிஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ அப்ளிகேஷன் லோக்கல் ஸ்டோரேஜில் பாருங்கள் ஏஏ காணல, சரியா? ஸோ வந்துட்டு லோக்கல் ஸ்டோரேஜில் ஆட் பண்ண முடியுது, லோக்கல் ஸ்டோரேஜ் இருக்க ரிமூவ் பண்ண முடியுது. இனி லோக்கல் ஸ்டோரேஜுக்கு வேல்யூ மாற்ற முடியுதான்னு பார்ப்போம். இதில் 1000 இருக்குது, ஸோ இதோட வேல்யூ 1000 இல்லை, எனக்கு 1 ஆக்கணும்னா மறுபடியும் லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் சி ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தீங்கன்னா அது அப்டேட் ஆகிடும். ஒரு டவுட்டு, சொல்லுங்கள். நீங்க ஏ மட்டும் தானே delete பண்ணீங்க, பியும் சேர்ந்து delete நான் ஆயிடுச்சு. இங்கே இருந்து இங்கே கிளிக் பண்ணி டெலீட் பண்ணி காமிச்சேன், இப்படி கிளிக் பண்ணி டெலீட் பண்ணேன், ஓகே ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ண முடியுதுன்னா, ஒரு லோக்கல் ஸ்டோரேஜில் வேல்யூ ஆட் பண்ண முடியுது, ரிமூவ் பண்ண முடியுது, அப்டேட் பண்ண முடியுது, எல்லாமே பண்ண முடியுது, சரியா? அண்ட் அடுத்து ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு டியூட்டோரியல்ஸ் போகும்போது டாட் செட் ஐட்டம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் படிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம டேரெக்டாக சியை செட் பண்ணதுக்கு பதிலாக சியை இப்படியே செட் பண்ணலாம். ஸோ சிங்கிற கீ, அதுக்கு வேல்யூ வந்துட்டு வினேஷுங்கிற கீ, ஓகே? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கு வேல்யூ வினேஷ்னு வந்துடுச்சு. அதே மாதிரி செட் ஐட்டம் மாதிரி கெட் ஐட்டம்னு ஒன்று இருக்குது, அந்த வேல்யூவை கெட் பண்ணுறதுக்கு கெட் ஐட்டம், அதில் உள்ள வேல்யூ என்னங்கிறது கிடைக்குது. ஸோ மறுபடியும் செட் ஐட்டம் வச்சு வினேஷுக்கு பதிலாக வினேஷ் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்து கெட் ஐட்டம் பண்ணும்போது அதோட வேல்யூ வந்துட்டு வினேஷ் எஸ்ங்கிறது கிடைக்குது. வேறு ஒன்றும் இல்லை, லோக்கல் ஸ்டோரேஜ் இதுதான், சரியா? ஸோ வந்து இதில் என்ன யூஸ்னால், பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணாலும் அது அங்கேயே இருக்கும், சரியா? இப்போ பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டேன், இது இங்கேயே இருக்குது. அதே மாதிரி கெட் ஐட்டம் மறுபடியும் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து அது கிடைக்கும், புரிஞ்சுதா? ஸோ இது வந்து டூ டூ ஆப் பண்ணுறதுக்காக, ஸ்டோர் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் ப்ரௌசரில் இப்படி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. இதை இனி எப்படி நம்ம வைஸாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளோட திறமை, ஒரு ப்ரோக்ராமரோட திறமை. அண்ட் அப்படி எப்படி வேணாலும் யோசிக்கலாம், அது நம்மளோட உரிமை, சரியா? ஸோ இங்கே பாருங்கள், இதில் இனி என்ன ஒரு விஷயம் பார்க்க வேண்டிய, இதில் வந்துட்டு நீங்கள் ஒரு பாருங்கள், நெட்வொர்க்கில் லோக்கல் ஸ்டோரேஜில் வந்து நான் என்ன ஒன்று ஸ்டோர் பண்ணுவேன், லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் டெஸ்ட் ஈக்குவல் டு ஒரு அரே, அதில் வினேஷ். நேரமாக ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணியிருந்தேன், இப்போ இப்படி ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இப்போ அப்ளிகேஷன் லோக்கல் ஸ்டோரேஜில் என்னாச்சு, வினேஷுங்கிறது வந்து ஜஸ்ட்டு ஒரு அரையாக ஸ்டோர் ஆகலை, ரைட்டா? இப்படி ஸ்டோர் ஆகிருக்கு, ஒரு ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் ஆகிருக்கு. இன்கேஸ் நான் வினேஷும் கொடுத்து கணேஷும் கொடுக்கேன்னா இப்போ அப்ளிகேஷனில் இப்போ என்ன ஆகுதுன்னு தெரியுதா, டூ ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகி இங்கே வந்திருக்கு, கரெக்டாக? இல்லைனா அது வந்துட்டு கமா வச்சு ஜாயின் பண்ணி வந்திருக்கு. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, த பாயிண்ட் ஐ எம் ட்ரைங் டு சே ஹியர் இஸ்,
அறையெல்லாம் டேரெக்டாக கொண்டு ஸ்டோர் பண்ண முடியாது. இது அறைங்கிறதுனால இப்படி வந்துச்சு. இன்கேஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறது வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட்னு வைங்களேன். இது ஒரு ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணி எக்ஸுங்கிற கீழே இதுவும் ஒய்ங்கிற கீழே கணேஷும் போட்டால் இப்போ என்ன வருதுன்னு பாருங்கள். அப்ளிகேஷன் என்ன ஆயிடுச்சு, அது ஒரு ஆப்ஜெக்ட்டுங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்காக சேவ் ஆகுது. ஸோ அதாவது நீங்கள் வந்துட்டு அறையை ஸ்டோர் பண்ணாலும் அது கரெக்டான ப்ரெடிக்டபுளாக இருக்காது மேபி. ஏன்னா அறையை வந்து அப்போது டேரெக்டாக ஸ்டோர் பண்ணலாமான்னு கேட்டால் அதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ பாருங்கள், இப்போ பழசு அறை தான். அந்த அறையில் வந்துட்டு ஒரு எலமெண்ட் மட்டும் ஆப்ஜெக்டாக இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இதுவும் ஆப்ஜெக்ட்டுன்னு தான் காமிக்கும். இப்படி வருது. ஸோ இது வந்து பாசிபிள் கிடையாது. நமக்கு என்ன மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியுது, ஸ்ட்ரிங்கை தான் ஸ்டோர் பண்ண முடியுது. அரே ஆப்ஜெக்ட்லாம் ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணால் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. இவ்வளோ ஓகேவா? ஸோ வாட் இஸ் த சொல்யூஷன்? இதுக்கு இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரூலெலாம் கிடையாது. பட் சொல்யூஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இதில் ஸ்ட்ரிங்கு மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். பட் நமக்கு ஸ்டோர் பண்ண வேண்டியது ஒரு அரேயை, இல்லைனா ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்டாக இருக்கலாம். அப்போ அதுக்கு சொல்யூஷன் என்ன? யூ ஆல்ரெடி ஹாவ் த இன்க்ரீடியன்ஸ். அதுக்கு என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். திருப்பி நான் சொல்கிறேன், இதுதான் திஸ் இஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு டீச் யூ. இந்த யோசிக்கிறத தான் நான் உங்களுக்கு டீச் பண்ண ட்ரை பண்ணுறேன். புரியுதா? திருப்பியும் சொல்கிறேன், கிளியராக சொல்கிறேன் ஸ்டேட்மெண்ட்டு. இதில் வந்துட்டு அரேயோ ஆப்ஜெக்டையோ ஸ்டோர் பண்ண முடியாது. ஸ்டோர் பண்ணால் கரெக்டான வேல்யூ வராது. ஸோ வந்துட்டு அதில் ஸ்ட்ரிங்காக தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ வாட் இஸ் த சொல்யூஷன்? நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் அதை நம்ம ஜேசன் டாட் ஸ்ட்ரிங்கிஃபை அப்புறம் வந்து பேர்ஸ் அப்படின்னு ஸ்டோர் பண்ணும்போது ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் பண்ணியிருப்போம். அப்புறம் பேர்ஸ் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணதுக்கு எடுக்கும்போது அது என்ன ஒரு வேல்யூவாட்டு எடுக்கிற மாதிரி. இந்த டியூட்டோரியலில் பார்த்ததா இல்லை இப்போ நீங்களே கண்டுபிடிச்சதா? இல்லை, இது டியூட்டோரியலில் அந்த லோக்கல் ஸ்டோரேஜ் வச்சு படிக்கும்போது அதை தெரிஞ்சுக்கிட்டது. எல்லாமே நம்ம இது ஸ்டடி பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. அதுவும் இந்த பழக்கம் சொல்ல வந்த பாயிண்ட் இப்போ நீங்கள் சொன்னது ஓகே. பட் நம்ம ஆல்ரெடி இது சொல்லி தந்திருக்கேன். ஜேசன் டாட் ஸ்ட்ரிங்கிஃபை இருக்குது, அது ஆப்ஜெக்ட் அரே ஸ்ட்ரிங் ஆக்கும். அப்போ அந்த தாட் யாருக்காவது வந்துச்சான்னு நான் தெரிய விரும்புகிறேன். அவ்வளோதான். சிம்பிளாக ஸ்டேட்மெண்ட் நான் கரெக்டாக சொன்னேன்ல, ஆப்ஜெக்ட்டு இது பண்ண முடியாது, ஒரு ஸ்ட்ரிங்கை தான் பண்ண முடியும். அப்போ அதுக்கு வந்துட்டு ரிசல்ட் என்னென்னா, ஒரு டெவலப்பரும் அவங்க மைண்டில் வருது. அப்போது இப்படி ஒரு சிக்கல் இருக்குல்ல, அப்போ பிளான் பண்ணணும் இதை எப்படி எங்கே ஸ்டோர் பண்ணுறது. அதான் நமக்கு ஜேசன் ஸ்ட்ரிங்கிஃபை இருக்குது. பேசாமல் ஆப்ஜெக்ட்டை வந்துட்டு இல்லை அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஸ்ட்ரிங்கிஃபை பண்ணி நான் இதில் ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற ஒரு தாட் வந்துட்டு உங்களுக்கு வரணும். அதுதான் ப்ரோக்ராமர்ஸ் மைண்ட். இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸை வச்சு நமக்கு தேவையான எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்துட்டு பண்ண முடியணும். அதுக்கு நம்ம யோசிக்கணும். அதுதான் இங்கே லாஜிக்கல் திங்கிங் கூட வச்சுக்கோங்க. இல்லைன்னா அதுக்கு பேர் எக்ஸாக்டாக தெரியாது. த வே எ ப்ரோக்ராமர் ஷுட் திங்க். ஸோ வி ஆர் ஸ்டக் ஹியர் பிகாஸ் நமக்கு வந்துட்டு அறையை ஸ்டோர் பண்ண முடியாது, இல்லை அரே ஆஃப் ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்ண முடியாதுங்கிற சுச்சுவேஷனில் அடுத்தது வந்து நம்ம மைண்டில் ஓகே இப்படி பண்ணி அது ஸ்ட்ரிங் ஆக்கி நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேங்கிற மைண்ட் செட்டு வரணும். அது நம்ம யோசிக்கணும். புரியுதா? இல்லைனா இந்த ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அடுத்த ஸ்டெப்பாக கூட நீங்கள் இப்படி கூட ட்ரை பண்ணலாம். ஹவு டு ஸ்டோர் an object in local storage. அது சொல்யூஷன் என்ன தான் சொல்லியிருக்கோம்? ஸ்ட்ரிங்கிஃபை பண்ணி ஸ்டோர் பண்ணு, அடுத்து பார்ஸ் பண்ணி எடுத்துக்கோ. புரியுதா? ஸோ இது வந்துட்டு வெரி சிம்பிளாக இருக்கலாம். பட் இது மாதிரி சில பிரச்சனைகளை வந்துட்டு இது பண்ணும்போது நம்மளாக யோசிச்சு பார்க்கணும், ஏதாவது வழி கிடைக்குதா, இல்லைன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு யாராவது முன்னாடி சொல்யூஷன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத வந்துட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம். நம்ம போகிற ஃப்ளோ உங்களுக்கு புரியுதா? எஸ். ஓகே. இப்போ அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். பாருங்கள். ஸோ ஆட் டு டூ, ஒவ்வொரு வாட்டி நான் ஆட் டு டூ பண்ணும்போதும், சரியா, ஒவ்வொரு வாட்டி நான் ஆட் டு டூ பண்ணும்போதும் நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். இந்த டு டூ தான் நம்மளோட டெக்ஸ்ட்டு, கரெக்டாக? ஸோ நான் வெளியில் ஒரு வேரியபிள் வைக்கிறேன். வெளியில் வேரியபிள் வைக்க வேண்டாம். சரி, ஒன்று பண்ணுவோம். ஸோ இதில் வந்து அடுத்து என்ன எழுதுகிறேன் அப்படின்னா, சேவ் டு டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்றேன். இல்லைனா ஃபங்க்ஷன் கூப்பிடல, டேரெக்டாக இதில் எழுதுவோம். என்ன பண்ணுறேன்னா, முதல்ல லெட்டு ஓல்டு டு டூஸ். இதுவே கோடெல்லாம் எழுதி தந்துடுமே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ ஈஸியாக வேலை முடிச்சு. 4 லைன் கோட் பாருங்கள். என்ன பண்ணியிருக்குன்னா, ஓல்டு டு டூஸ் என்ன பண்ணியிருக்கு, லோக்கல் ஸ்டோரேஜில் ஆல்ரெடி டூ டூஸ் இருக்கிறத எடுக்கும். நமக்கு ஆல்ரெடி டூ டூஸ் இருக்குதா, ஒவ்வொரு லைனாக போவோம். ஆல்ரெடி நமக்கு டூ டூஸ் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணியிருக்கோமா?
சொல்லுங்கடே, பதில் சொல்லுங்கடே. இல்லை. அப்போ வந்துட்டு இந்த ஓல்டு டூ டூஸில் எதுவுமே இருக்காது, அன்டிஃபைண்டாக வரும். பார்த்துருமா கன்சோல். ஸோ இப்போ நான் சம்திங் ஆட் பண்ணிட்டு ஆட் கொடுக்குறேன், நல் வருது. ஓகே, லோக்கல் ஸ்டோரேஜில் வேல்யூவே இல்லாதப்போ அது என்னவா வருது, நல்லா வருது. ஸோ அதில் எதுவுமே இல்லாதப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏதாவது இருந்துச்சுன்னா ஓகே, டூ டூஸ் ஈக்குவல் டு, இது வந்து டெர்னரி ஆப்ரேட்டர் உங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுப்போம். சரியா, சிலவங்க டியூட்டோரியலில் படிச்சிருக்கலாம். பட் ஓல்டு டூ டூஸ் வந்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா, டூ டூஸுங்கிறது வந்துட்டு எம்டின்னு அர்த்தம். இது வரைக்கும் எதுவுமே இல்லை, லோக்கல் ஸ்டோரேஜ் இல்லைன்னா அதை வந்து நான் எம்டியாக அசைன் பண்ணிக்கிறேன். அப்படி ஒருவேளை இருந்துச்சுன்னா எல்ஸ் கண்டிஷனில் அதை வந்து நான் பாஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் எப்போவுமே ஸ்ட்ரிங்கிஃபை பண்ணி தான் அங்கே சேவ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதை வந்து பாஸ் பண்ணி எடுத்துப்பேன். இதில் எதுவுமே நம்ம புதுசாக படிக்கலை, இஃப் எல்ஸ் தான். ஸோ ஆனால் ஒரு விஷயம் இப்போ படித்தது என்னென்னா, லோக்கல் ஸ்டோரேஜ் படித்தோம். அந்த லோக்கல் ஸ்டோரேஜில் ஒருக்க வேல்யூவே இல்லைன்னா அது வந்து நல்ல ரிட்டர்ன் பண்ணு. நான் அன்டிஃபைண்ட் நினச்சேன், பட் நல்ல ரிட்டர்ன் பண்ணுது. இது எப்படி எனக்கு தெரியும், நான் படிச்சுலாம் வைக்கல, பண்ணி பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். சரியா, ஸோ ஓல்டு டூ டூஸ் நல்லா இருந்துச்சுன்னா இது வரைக்கும் டூ டூஸே இல்லைன்னு அர்த்தம். அதை எம்டி அறையாக வைக்கிறேன். இல்லை ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அதை பாஸ் பண்ணி அதில் உள்ள அறை வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இப்போ இருக்கக்கூடிய டூ டூவை அதில் புஷ் பண்ணுறோம். ஸோ பாருங்கள், கன்சோல் டாட் லாக் டூ டூவில் இப்போ நம்ம எழுதியிருக்க டூ டூ வந்துட்டு என்ன வந்திருக்கணும், ஒரு அறைக்குள்ளாடி வந்திருக்கணும். டூ டூ சாரி. ஸோ இப்போ அவுட்புட் பார்ப்போம். ஸோ வினேஷ் அப்படின்னு டைப் பண்ணேன்னா இப்போ அந்த அறைக்குள்ளாடி வினேஷுங்கிறது மட்டும் வந்திருக்கும். வாட், சாரி, டூ டூஸ். ஓகே, டூ டூஸில் வந்து வினேஷ் மட்டும் வந்திருக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்துடுச்சா? ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இதை வந்துட்டு கன்சோல் இதில் மட்டும் ஸ்டோர் பண்ணால் போதாது. லோக்கல் ஸ்டோரேஜில் எனக்கு என்ன பண்ணணும், இந்த டூ டூஸை ஜேசன் ஸ்ட்ரிங்கிஃபை பண்ணி ஸ்டோர் பண்ணணும். ஏன்னா இது அரே, டூ டூஸுங்கிறது வந்து அரே, அதை டேரெக்டாக ஸ்டோர் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரிங்கிஃபை பண்ணி தான் ஸ்டோர் பண்ணணும். ஸ்ட்ரிங்கிஃபை பண்ணி நான் வந்துட்டு இதில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அப்ளிகேஷன் இதை அவ்வளோத்தையும் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ முதல்ல வினேஷ் கொடுக்குறேன், ஆடு வந்துடுச்சா? இனி அடுத்து வந்துட்டு நான் இன்னொன்று ஆட் பண்ணியாச்சுன்னா இந்த அறைக்குள்ளாடி அடுத்தது ஆட் ஆகணும். பார்ப்போம். கணேஷ் ஆட் ஆகிடுச்சா? சுரேஷ் ஆட் ஆகிடுச்சா? ரமேஷ் ஆட் ஆகிடுச்சா? புரியுதா உங்களுக்கு? சரி, இவ்வளோ புரிஞ்சுது. அதாவது நம்ம ஆட் பண்ண அதாவது என்னது, ஒவ்வொரு வாட்டி நம்ம ஒரு டூ டூ ஆட் பண்ணும்போது அதை நான் லோக்கல் ஸ்டோரேஜ்லேயும் கொண்டு வச்சுருக்கிறேன். பட் ஒரு ப்ரோஜனமும் கிடையாது. ஏன்னா நீங்கள் இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணாலும் டேட்டா இங்கே வராது. இங்கே இருக்குது, டூ டூவில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், பட் அதை இங்கே எடுத்து காமிக்கலாம். சரியா, பட் அதை காமிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பாருங்கள், இது வந்துட்டு இன்னொரு செட் ஆஃப் கோட் ஆகும். சரி, இது இன்னொரு பர்பஸுக்காக. இப்போ கடைசியாக நம்ம ஆஃபீஸ்லேயும் சில விஷயங்கள் தனியாக தான் எழுதணும், அதாவது செப்பரேஷன் ஆஃப் கன்சர்ன்ஸ்லாம் சொல்லுவாங்க. அது அப்படி ரொம்ப டீப்பாக போக வேண்டாம், எப்படி சொல்கிறது. ஸோ இதை போட்டு குழப்பக்கூடாது. இவ்வளவும் இருக்குல்ல, இது இப்போ இதில் இருக்கட்டும், அது ஒரு பேசிக் கோடாக இருக்குது. அதுக்கு மேலே இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாலிட்டி. அதை மறுபடியும் ஒரே கோட் இதுக்குள்ளாடி எழுதி அதை போட்டு குழப்ப பார்க்கக்கூடாது. சரியா, ஸோ இன்ஸ்டெட் என்ன பண்ணோன்னா, சேவ் டு டூ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். இது ஒரு சேவ் டு டூங்கிற ஒரு ஃபங்க்ஷனாக நான் எழுதுகிறேன். புரியுதா? அப்போ தான் கொஞ்சம் கூட நமக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ அந்த சேவ் டு டூவில் நான் என்ன எழுதுகிறேன், பாருங்கள், இதை எழுதுகிறேன். இதில் ஆக்சுவலி இந்த டூ டூ அப்படிங்கிறது மட்டும் எனக்கு இங்கே இருக்காது. அந்த டூ டூங்கிறது வந்துட்டு இங்கே உள்ள ஒரு வேரியபிள் ஆகும். சரியா, டூ டூ வந்துட்டு நான் இங்கே தான் எடுத்து வச்சுருக்கேன். ரைட்டா, ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த டூ டூவை இங்கே பாஸ் பண்ணி விடுவேன். அதை இங்கே ஏதோ ஒரு பேரில் எடுத்துக்கலாம், டூ டூங்கிற பேரில் கூட எடுத்துக்கலாம். சரியா, ஸோ அவ்வளோதான். சாரி, ஃபங்க்ஷன். ஸோ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், மொத்தமாக அங்கேயே எழுதுறதுக்கு பதிலாக என்ன சின்னதாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். நமக்கு எவ்வளோ தூரம், அதாவது ஒரு விஷயத்தை பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனை அதை செப்பரேட் பண்ணி அந்த கோட் ஆஃப் பிளாக் ஆஃப் கோடை எழுதுனா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதில் நிறைய யூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப டீப்பாலாம் போக வேண்டாம். ஸோ சேவ் டு டூவை இன்னொரு ஃபங்க்ஷனாக போட்டு அதுக்குள்ளாடி எழுதியிருக்கிறேன். ஸோ இதில் எனக்கு என்ன மட்டும் கிடைக்காது, இந்த ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய டூ டூ அது இங்கே கிடைக்காது. ஸோ அந்த டூ டூவை இங்கே பாஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கிறேன். மேபி இதை நான் வந்துட்டு எக்ஸ்னு கூட எடுத்துக்கலாம். அப்படின்னா இங்கே எக்ஸ்ன்னு போட்டிருக்கோம். புரியுதா? இப்போ அதே அவுட்புட் நமக்கு இருக்கும். பாருங்கள், இப்போ வினேஷ், கணேஷ், சுரேஷ், ரமேஷ் வரைக்கும் இருக்குது. ஸோ எக்ஸ் கொடுத்தா அதுவும் ஆட் ஆகிருக்கும். வாட், ஆட் ஆகலையா? எக்ஸ் ஆட் ஆகிருக்கா? அதே மாதிரி ஒய் கொடுத்தா இப்போ இதில் ஒய் ஆட் ஆகிருக்கும். ரைட்டா, புரியுதா? பட் இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணால் மறுபடியும் யூஐலேருந்து போயிடும். ஆனால் இங்கே நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கு எல்லாமே. இவ்வளோ ஓகேவாடே?
புரியுதா டே? சொல்லுங்க டே, ஏதாவது சொல்லுங்கள். ஓகே, இப்போ எனக்கு அடுத்த பர்பஸ் என்னது? நம்ம வந்துட்டு நமக்கு காணாமலே போயிட்டு இருந்துச்சு, அதை வந்துட்டு இப்போ பத்திரப்படுத்தி வச்சாச்சு. அடுத்த ஸ்டெப் என்னது? டெஃபினட்டாக இதை எடுத்து பேஜ் லோட் ஆனவுடனே இதை எடுத்து நமக்கு என்ன பண்ணலாம்? யூஐயில் காமிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். குளோபல் ஸ்கோப்பில் என்ன ஒரு ஃபங்க்ஷன் முதல்ல எழுதுகிறேன். என்ன எழுதுகிறேன்? சேவ் டு டூக்கு பதிலாக ஃபங்க்ஷன் கெட் டு டூஸ். சரி, என்ன பண்ணியிருக்கோம்? கெட் டு டூஸுங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, பாருங்கள், ஓல்டு டு டூஸ் எடுக்குது. சரியா? அது வந்துட்டு எதுவுமே நல்லா இருந்துச்சுன்னா அது வந்துட்டு எம்டி அறையாக எடுக்குது. அதில் வேல்யூ இருந்துச்சுன்னா என்ன பண்ணுது? அதை பாஸ் பண்ணி எடுக்குது. சரியா? ஸோ இப்போ console.log to do's போடுறேன். அண்ட் நான் இன்னொரு இது பண்ண போகிறேன். கெட் டு ஓல்டு டு டூஸ் ஆட் இருக்கட்டு. அதுக்கு முன்னாடி பட்டனில் கெட் டு டூஸ் இல்லைனா கெட் டு ஓல்டு டு டூஸ் அப்படின்னு போட்டுட்டு இதில் வந்து ஒரு ஆன் கிளிக்கு போட்டுட்டு இதில் வந்து கெட் டு டூஸ் ஃபங்க்ஷனை கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், கன்சோலில் கெட் டு ஓல்டு டு டூஸ் கொடுக்கும்போது நமக்கு அது கிடைக்குது. அதாவது நம்ம எதிர்பார்த்த மாதிரியே என்னவா கிடைக்குது? ஒரு அறையாகவே நமக்கு கிடைக்குது. சரியா? ஸோ கெட் டு ஓல்டு டு டூஸுங்கிறது வந்து இந்த மாதிரி டூ டூவை கன்சோல் மட்டும் பண்ண போதாது. கரெக்டாக? ஆக்சுவலி என்ன பண்ணணும்? இங்கே அந்த வேல்யூ. ஓகே, சாரி, 1 செகண்ட். இது ஏன் எக்ஸு மறுபடியும் வந்துட்டுருக்கு? ஓ, ஓகே ஓகே, சாரி. வாட்? கெட் டு டூஸ் தானே போட்டிருக்கேன். எப்படி இந்த ஆட் டு டூ ட்ரிகர் ஆகுது? ஓகே, நம்ம ஏன்னா பட்டனுக்கு ஈவெண்ட் லிசனர் எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா? சரி, அப்போ இதுவும் ஒரு பட்டன் தானே, அதனால தான் மறுபடியும் என்னது இந்த ஆட் டு டூ இதாகுது. ஸோ லெட் மீ டூ ஒன் திங். ஈவெண்ட் லிசனர் வைக்காமல் இங்கேயே டேரெக்டாக கொடுத்துறேன். இல்லைனா இதுக்கு ஐடி போட்டு அந்த ஐடி வச்சு ஆட் ஈவெண்ட் லிசனர் எழுதணும். ஓகே, பட் லெட் மீ டூ இட் ரைட் அவே ஹியர். ஆன் கிளிக் ஆட் டு டூ. ஓகே, இது வேண்டாம். புரிஞ்சுதா என்ன நடந்துச்சுன்னு? ஓகே, ஸோ கெட் ஓல்டு டு டூஸில் நமக்கு கிடச்சிருச்சு. பட் நமக்கு நம்ம எதுக்காக இதை கெட் பண்ணணும்? இங்கே ஆக்சுவலி காமிக்கணும். எப்படி காமிக்கலான்னு பாருங்கள். இப்போ நமக்கு அரே கிடச்சிருச்சு. சரியா? என்ன பண்ணணும்னா இந்த டு டூஸை என்ன பண்ணணும்? லூப் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? ஃபார் ஈச் வச்சு லூப் பண்ணலாமா? ஃபார் ஈச் வச்சு லூப் பண்ணி ஒவ்வொரு லூப்லேயும் நம்ம என்ன பண்ணணும்? இங்கே ஒரு விஷயம் எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா? ஒவ்வொரு எல்லையை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளாடி இந்த டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணி இங்கே அப்பன் பண்ணணும். பாருங்கள், அதே கோடு. ஓகே, ஸோ க்ரியேட் பண்ணுறோம். இந்த டூடுக்கு பதிலாக அது எதில் இருக்குது? இந்த எலமெண்ட்டில் இருக்குது. மேபி இதை நான் டூடுன்னு எடுத்துக்கிறேன் அப்போ. ஓகே, ஸோ டூடு கூட இதை பண்ணி யூஎலுக்குள்ளாடி இது பண்ணோம். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான் கோடு. பார்ப்போம். ஸோ கெட் ஓல்டு டு டூஸ் எப்படி புரியுதா? எஸ். ஸோ அஸ் எ ப்ரோக்ராமர் இப்போ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு என்னடா அப்படிங்கிற மாதிரி தோணணும். ஏன்னா எப்போவுமே ஒரு கோடு வந்துட்டு இப்போ இவ்வளோ கோடும் மறுபடியும் ரிப்பீட் ஆகிருக்கு. இந்த கோடு மறுபடியும் ரிப்பீட் ஆகிருக்கு. ஒரு கோடு ரிப்பீட் ஆனாலே இந்த சிலவங்களுக்கு பிடிக்காதது பார்த்தா வாந்தி வருமே, அது மாதிரி வாந்தி வந்துடணும் உங்களுக்கு. அப்போ தான் நம்ம நல்ல ப்ரோக்ராமர்னு அர்த்தம். அப்போ எனக்கு நான் வாந்தி வருது ஆக்சுவலி. என்னத்து இது மறுபடியும் எழுதின கூட எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மைண்ட் வரணும். பட் பாருங்கள், இது வந்துட்டு ஒரு 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 டாஸ்க்கை பண்ணுது. என்ன பண்ணுதுன்னா, ஒரு டூடு இருந்துச்சுன்னா அந்த டூடை கொண்டு நம்ம எல்லைக்குள்ளாடி போடுது. அதுதான் இதோட பர்பஸ். அப்போது நமக்கு ஒன்று பண்ணலாம். புட்டு டூடு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். புட்டு டூடு அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு அது என்ன பண்ணணும்னா, என்ன டூடுவை கொண்டு எல்லையில் போடணுமோ அதை வாங்கி இந்த கோடை அப்படியே கட் பண்ணிடுறேன், இதுக்குள்ளாடி போடுறோம். ஸோ நமக்கு வந்துட்டு புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஏன்னா ஒரு டூடு அந்த டெக்ஸ்ட்டை கொண்டு டோமில் போடுறதுங்கிறது வந்து நம்ம திருப்பி பல இடத்துல நம்ம பண்ணுறது மட்டும் இல்லாமல் திருப்பி அது நடக்கிறது மட்டும் இல்லாமல் அது வந்துட்டு நம்மளும் மறுபடியும் எங்கெங்கே இல்லாமல் கால் பண்ண வேண்டிய பர்பஸ் இருக்குது. ஸோ அப்போ அதை ஒரு தனி ஃபங்க்ஷனாக எழுதணும். திஸ் இஸ் த வே ப்ரோக்ராமர் ஷுட் திங்க். ரிப்பீட் ஆகக்கூடாது.
ஸோ அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா எல்லையை எடுத்து எல்லைக்கு இன்னர் HTML இங்கே என்ன டூடோ அனுப்புகிறாங்களோ அதை அப்பன் பண்ணி அதை வந்துட்டு எங்கே கொண்டு போடணும், யூஎல்ல கொண்டு போடுது. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா புட்டு டூ டூஸாக இங்கே டேரெக்டாக கூப்பிட்டா போதும், ஃபங்க்ஷன் ஆக்குறோம், ஸ்ப்ளிட் பண்ணி போகிறோம். புரியுதா? ஸோ இப்போ பாருங்கள், நம்ம நினச்ச அவுட்புட் வரோம். கெட் இட் ஓல்டு டூ டூஸ் கொடுக்குறேன், வந்துருச்சு. அதே மாதிரி இப்போ என்ன யூஸு, இதை ஏன் இப்படி புட்டு டூ டூஸ் இப்படி போட்டிருக்கோம், இங்கே இவ்வளோ கோடு எழுதணும்ல, இது வேண்டாம், புட்டு டூ டூஸ். அப்போ பாருங்கள், இப்போ பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குது. இப்போ நம்ம மெயின் ஃபங்க்ஷன் வந்துட்டு ஆட் டூ டூங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு என்ன பண்ணுது, முதல்ல அந்த டூ டூ வேல்யூவை எடுக்குது, அடுத்து அங்கேருந்து அந்த வேல்யூவை ரிமூவ் பண்ணுது, அதுக்கப்புறமா கொண்டு டோமில் போடுது, அதுக்கப்புறமா அதை லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணுது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எவ்வளோ நீட்டாக வருதுன்னு பாருங்கள். திஸ் இஸ் ஹவ் எ ப்ரோக்ராமர் ஷுட் திங்க் அண்ட் ரைட் கோட். புரியுதா? முதல்ல ஒரு ஃப்ளோவில் எழுதணும், இது பெருசாகுது, இது ரிப்பீட் ஆகுது புரியும்போது அதை ஒரு தனி ஃபங்க்ஷனாக போட்டு யூஸ் பண்ணுறோம். புரியுதா டே? ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், இஃப் ஐ எம் ஆடிங் சம்திங் ஏபிசி ஆட் வாட், இதில் நம்ம ஆன் கிளிக் எழுதியிருந்தோம்ல, ஆட் டு டூ ட்ரிகர் பண்ணலை. ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், கெட் டு ஓல்டு டூ டூஸ் கொடுத்தா பழைய டூ டூஸ் வருது, இதில் ஏபிசி கொடுத்து ஆட் கொடுத்தா அதுவும் ஆட் ஆகுது. ரைட்டா? ஓகே. பட் வந்துட்டு ஒவ்வொரு வாட்டி நான் ரிஃப்ரெஷ் பண்ணும்போது கெட் டு ஓல்டு டூ டூஸ்னு நான் கூப்பிட வேண்டாம், ஏன்னா எனக்கு கண்டிப்பாக உடனே காமிக்கணும். அப்போ இந்த பட்டனுக்கு தேவை இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், இந்த கெட் டு டூ டூஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பேஜ் லோட் ஆனவனே கால் பண்ணலாம். அதாவது குளோபலாக எந்த லிசனருமே கிடையாது, குளோபலாக பேஜ் லோட் ஆனவனா கெட் டு டூ டூஸை நான் கால் பண்ணி விட்டுடலாம். சரி, அப்போ என்ன ஆகும், பேஜ் ரிஃப்ரெஷ் ஆனோன்னா பழைய வேல்யூஸ்லாம் அப்படியே இருக்கும். இப்போ இன்னொன்று ஆட் பண்ணுறேன், பழைய வேல்யூஸ் அப்படியே நிற்கும். பட் இப்போ என்ன பிரச்சனைன்னு தெரியுமா, இங்கே நான் ரிமூவ் பண்ணிட்டேன், அடுத்து இங்கே நான் ரிமூவ் பண்ணிட்டேன், அடுத்து நான் இங்கே ரிமூவ் பண்ணிட்டேன். பட் வந்துட்டு பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள், அது அப்படியே வந்து நிற்குது. ஏன்னு சொல்லுங்கள். அங்கே ஸ்டோர் ஆகி இருக்குது. லோக்கல் ஸ்டோரேஜில் ஒவ்வொரு வாட்டி ரிமூவ் பண்ணும்போது நம்ம லோக்கல் ஸ்டோரேஜில் இருக்கிறத ரிமூவ் பண்ணலை, அதனால மறுபடியும் பேஜ் லோட் ஆகும்போது பழசெல்லாம் வந்து நிற்குது. ஸோ நம்ம இப்போ அடுத்த ஸ்டெப் என்னது, இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். ஓகே, நமக்கு இப்போ என்னென்னு பிரச்சனை புரிஞ்சுது. நான் இங்கே ரிமூவ் பண்ணுறேன், ரிமூவ் எல்லாம் ஓகே, பக்காவாக தான் ஒர்க் ஆகுது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, இது எதுவுமே லோக்கல் ஸ்டோரேஜில் இருந்து நான் தூக்கி விடலை, அது அங்கே தான் இருக்குது. அப்போ பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணும்போது பழைய வேல்யூ எல்லாம் வச்சுருந்து அப்படி வந்துடுது. ஸோ இப்போ என்னோடய பர்பஸ் என்னது, லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து என்ன பண்ணணும், எனக்கு இதை ரிமூவ் பண்ணணும். சரி, ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு அந்த ரிமூவ் பண்ணி, சரி அது கொஞ்சம் என்ன வித்தியாசமாக யோசிக்கணும்னு வைங்களேன். 2 நாள் மண்டையை போட்டு குழப்பினீங்கல்ல மற்றதில், அதே மாதிரி 2 நாள் இல்லை, நாளைக்கு முடிச்சுட்டு வரணும். எனக்கு சும்மா நம்ம வந்துட்டு டைம் ஆல்ரெடி போயிட்டுருக்கு, 1 மாதத்தில் முடிக்க வேண்டியது என்னோட தப்பை உண்டு. நான் டூர் போனேன், எனக்கு கொஞ்சம் 4 கிளாஸ் வர முடியலை, லேட் ஆகிடுச்சு, இனியே நமக்கு லேட் பண்ண முடியாது, அடுத்து போனோம். பட் பயப்படாதுங்க, கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம், நீட்டாக போயிட்டுருக்கு. ஸோ தட்ஸ் நாட் எ ப்ராப்ளம். பட் உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்னென்னா, ரிமூவ் பண்ணும்போது அது வந்துட்டு எங்கேருந்து ரிமூவ் ஆகணும், அறையிலேருந்து ரிமூவ் ஆகணும். அண்ட் அது எப்படி பண்ணோம்லாம் நம்ம நிறைய படித்தோம். நீங்கள் அங்கே புஷ் படிச்சிருப்பீங்க, பாப்பு ஸ்லைஸு அப்படின்லாம் என்னெல்லாமல் படிச்சிங்க இல்லை, எல்லாம் நீங்கள் படித்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான். புரியுதா? ஸோ அந்த இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி இதிலேருந்து ரிமூவ் பண்ணலாம், ரிமூவ் பண்ண பிறகு எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். குழம்பட்டி எவ்வளோ குழம்ப முடியுமோ அவ்வளோ குழம்புங்க, குழம்பி தெளியலாம். 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட 3-4 நாள் கிடச்சிருங்க. 4 நாளாக குழம்புனது இப்போ ஓரளவுக்கு தெளிவு கிடச்சிருக்கா? 2 பேருக்கு மட்டும் கிடச்சிருக்கு, பாக்கி உள்ளவங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஓகே, 4-5 பேருக்கு கிடச்சிருக்கு. சரி, ஓகே. ஸோ அடுத்தது இதுவும் கொஞ்சம் குழம்பிட்டு வாங்க. ஓகே, அடுத்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். தயவு செஞ்சு டேரெக்டாக டியூட்டர்லாம் பார்த்து இது மாதிரி நிறைய டியூட்டர்ஸ் இருக்கும், அதுக்குள்ளாடி என்ன தான் போய் இது பண்ணாதுங்க. ப்ரோக்ராமராக யோசிங்க, சரியா? எப்படி ஒரு அருந்ததி தன்னுடைய கடந்த காலத்துக்கு போய் யோசித்தாலோ அதே மாதிரி உங்களுக்குள்ளாடி இருக்கக்கூடிய ப்ரோக்ராமரை தட்டி எழுப்பி உங்களோட கடந்த கால இதுக்குள்ளாடி போய் யோசித்து பண்ணுங்கள். ஓகே ப்ரோ. சரி, எனி டவுட்ஸ் இது வரைக்கும்? எனி டவுட்ஸ்? இப்படி இது ஆக்சுவலி வந்துட்டு இப்படி பண்ணும்போது உங்களுக்கு புரியுதா? ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் கோடு ரொம்ப பிடிக்கும், அது பார்க்குறதுக்கே ஒரு அழகு இருக்கும். அப்புறம் வந்துட்டு இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதி வரும்போது அது பார்க்குறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு தோணும். யாருக்காவது அப்படி தோணுதான்னு தெரியல. பாருங்கள், வா ஓகே இது இதை பண்ணுது, அதுக்குள்ளாடி நம்ம இது மாதிரி கூட்டுறோம். ஓகே, அதாவது முன்னாடி வந்துட்டு மாவை நம்மளே அரைச்சிட்டு இருந்தோம்.
சரியா? இப்போ மாவு அரைக்கிறதுக்கு ஒரு கிரைண்டர் வந்துடுச்சு, அந்த கிரைண்டருக்குள்ளாடி மாவு மட்டும் போடுற மாதிரி ஒரு தாட் கொண்டு வாங்க பாருங்கள். புரியுது? அப்படி யோசிக்கும்போது என்ன ஃபன்னாக இருக்கும், என்ன புரியும். முன்னாடி இதுக்குள்ளாடியே இந்த புட்டு டூ டூஸ் இந்த கோடெல்லாம் எழுதி வச்சுருந்தோம். அது வந்துட்டு நம்மளே உரலில் போட்டு மாவை ஆட்டி இது பண்ணுற மாதிரி. ஸோ வந்து இல்லைன்னா நம்ம வீட்டில் வந்துட்டு நம்மளே பண்ணிட்டு இருந்த மாதிரி. அடுத்து வந்துட்டு வேலைக்கு ஒரு ஆளை வச்சுருக்கோம், வேலைக்கு வச்சுட்டு அவங்க வந்து நீங்கள் மாவு அரைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போடுற மாதிரி இருக்குது. அவங்க வந்துட்டு அவங்க பாட்டுக்கு உள்ளாடி வச்சு அரைச்சி தந்துட்டுருக்காங்க. பட் இங்கே வந்துட்டு அந்த ஃப்ளோ ஒரு ரொம்ப ஈஸியாகுது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீட்டாக போகுது. ஸோ இது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. இந்த மாதிரி யோசிக்கணும். இந்த மாதிரி யோசிக்க அதுக்குள்ளாடி ஒரு இதுவும் கிடைக்கும், கோடை பார்த்து ரசிக்க தோணும், நீட்டாக அழகாக இருக்கும். சரி, அது நீங்கள் தான் ஃபீல் பண்ணோம், எனக்கு எப்படி ஃபீல் பண்ண வைக்கணும்னு தெரியாது. பட் திஸ் இஸ் ஹவ் வி ஹவ் டு ரைட் கோட். ஓகே, பரவாயில்ல. டெலீட் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படிங்கிறத வந்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு வாங்க நாளைக்கு. சரியா? யாருக்காவது டவுட் இருக்கா? ஸ்பீடாக போயிட்டனோ தெரியலை. கரெக்டாக போச்சா? சரி, ஓகே. சரி, அப்போ டெலீட் ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ஒருவேளை டெலீட் ட்ரை முடிஞ்சுன்னா இனி என்ன பண்ணோன்னா, ஆக்சுவலி என்ன பண்ணணுன்னா, இதில் எக்ஸ் மட்டும் வச்சுருக்கோம்ல, இது இப்போ டூ டூ ஆப்பில். அப்போ நம்ம என்ன இப்போனா ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் வேண்டாம், இல்லை அது அடுத்தது தரேன். அதுலேயே நீங்கள் கொஞ்சம் குழம்பிட்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும். அதை இதாக்கணும். சரி, ஓகே. முதல்ல இதை முடிச்சுட்டு வாங்க. ஓகே, லெட் மீ ஸ்டாப் த வீடியோ.